வணக்கம். இன்று நான் உங்களை பிட்லாக்குடன் நெட் ஜீரோ விளையாட்டின் விரைவான பயிற்சிக்கு வழி நடத்த போகிறேன். நெட் ஜீரோ என்றால் என்ன? நெட் ஜீரோ கருத்து என்ன? நீங்க பஸ்ஸில் புள்ளி ஏ இருந்து புள்ளி பிக்கு பயணம் செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். வெளிப்படையா பஸ் நகர்வதற்காக அது எரிபொருளை பயன்படுத்துது, டீசலை எரிக்குது. அது டீசலை எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற தீங்கான வாயுக்களை வளிமண்டலத்துல வெளியிடுகிறது. இந்த வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை வளிமண்டலத்தின் மேற்பரப்பில் தங்கி உலக வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன. நீங்க மேற்கொண்ட பயணத்தால் வெளியிடப்படும் வாயுக்களின் அளவு உங்கள் கார்பன் பாதச்சுவடுக்கு காரணமாகிறது. இதையே உங்கள் கார்பன் பாதச்சுவடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இந்த கார்பன் பாதச்சுவட்டின் தாக்கத்தை எப்படி குறைக்கலாம் அல்லது இந்த வாயுக்களை வெளியிடாமல் இருக்க முடியுமா? இது சாத்தியமில்லை. ஏனெனில் நீங்கள் வேலைக்கோ அல்லது வேறு காரணங்களுக்கோ புள்ளி ஏல இருந்து புள்ளி பிக்கு பயணிக்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடியது மரங்களை அதிகம் நடுவது. அவை கார்பன் டை ஆக்சைடை கலை உறிஞ்சி உங்கள் பயணத்தால் அல்லது கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் வெளியீட்டால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும். நீங்கள் வெளியிடும் அளவுக்கு சமமாக கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை உறிஞ்சு மரங்களை நடுவது போன்ற போதுமான கருவிகளை பயன்படுத்தினால், அதாவது உங்கள் கார்பன் பாதச்சுவடு 0 ஆகும். உங்கள் செயல்பாடுகளால் நீங்கள் 100 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதே அளவு கார்பன் டை ஆக்சைடை கலை உறிஞ்சும் மரங்களை நீங்கள் நடுகிறீர்கள். அது நீங்கள் நெட் ஜீரோவை அடைந்து விட்டீர்கள் என்பதை குறிக்கிறது. இப்போது நெட் ஜீரோவை அடைய பல்வேறு வழிகள் உள்ளன. எங்கள் விளையாட்டின் மூலம் இந்த முறைகள் எவை, அவற்றை பயன்படுத்துவதால் என்ன நன்மைகள் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க உதவுகிறோம். நாம் நெட் ஜீரோ விளையாட்டின் பல்வேறு வகைகளை கொண்டுள்ளோம். அதாவது நெட் ஜீரோ விளையாட்டு உள்ளது. சோலார் எனர்ஜி, மழைநீர் சேகரிப்பு, சக்தி சேமிப்பு விளக்குகள், கழிவுகள் மேலாண்மை, இயற்கை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த வகைகளுக்கான விளையாட்டு முறைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த முறையை விரைவாக வழிநடத்த போகிறேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த பெட்டியில் நாங்கள் வைத்துள்ள பயனுள்ள பட்டியல் உள்ளது. இது விளையாட்டை விளையாட உதவுகிறது மற்றும் அனைத்து விதிமுறைகளையும் பட்டியலிடுகிறது. இந்த பட்டியல் தேவையில்லை, ஏனெனில் நான் உங்களை விளையாட்டில் வழிநடத்த போகிறேன். நம்மிடம் ஒரு விளையாட்டு பலகை இருக்கிறது, பிளேயர் ஆப்படல்கள் இருக்கின்றன, இந்த கார்டுகள் இருக்கின்றன மற்றும் டைஸ் இருக்கிறது. விளையாட்டு முறை மிகவும் எளிமையானது. உங்கள் குறிக்கோள் இந்த இடத்திலிருந்து, அதாவது 100 கார்பன் காலடி தடத்திலிருந்து 0க்கு செல்ல வேண்டும். நீங்க 0ல் நெட் ஜீரோவா அடைகிறீர்கள். அதை எப்படி செய்வது? டைஸ் விளையாட்டை போல அவதாரை தேர்வு செய்து டைஸை உருட்ட வேண்டும். உதாரணத்துக்கு, எனக்கு 4 வந்தால் நான் கரீம் கதாபாத்திரமாக எலிபென்ட்ல விளையாடுகிறேன். நான் 100ல் இருந்து 99, 98, 97, 97 என்று நகர்வேன். விளையாட்டாளர்கள் தங்களது முறை வந்த போது தொடர்ந்து நகர்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் பொறுங்கள், அது இவ்வளவு எளிதல்ல. பலகையின் பல்வேறு இடங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கின்றன. அவை உங்களை விளையாட்டில் மேலும் முன்னேற உதவலாம் அல்லது உங்களை பின்னோக்கி இழுத்து செல்லலாம். உதாரணத்திற்கு, நான் டைஸை உருட்டி 6 வந்தால் அது என்னை 100 முதல் 94 வரை, மேலும் 94 நான் சிக்கலில் விழுந்தேன். அப்படி என்றால் நான் சிக்கலில் விழுந்த உடனே இந்த டெக்கில் இருந்து மேல் கார்டை எடுத்து அதில் எழுதப்பட்டுள்ள வழிமுறைகளை வாசிக்கிறேன். உதாரணத்திற்கு, இங்கே ஃபெஸ்டிலைசர் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் உங்கள் பாட்டியில் பயன்படுத்திய காகித தட்டுகள் மற்றும் ஸ்பூன்களை உரமாக மாற்றியுள்ளீர்கள். எனவே நீங்கள் 8 கார்பன் கிரெடிட் சம்பாதிக்கிறீர்கள். நான் 8 கார்பன் கிரெடிட் சம்பாதித்தால் அது என்னை என் இடத்திலிருந்து 8 படிகள் முன்னேற்றும். அப்படி என்றால் 94லிருந்து நான் 86க்கு முன்னேறுவேன். இப்போது எல்லா கார்டுகளும் நல்லவை அல்ல. எடுத்துக்காட்டாக, இந்த கார்டை எடுத்தால் நீங்கள் பயன்படுத்திய அலங்கார பூக்களை குப்பையில் போட்டு விட்டீர்கள் என்று சொல்கிறது. அவற்றை உரமாக மாற்றவில்லை. அதனால் நீங்கள் கார்பன் கிரெடிட்ஸ் வைக்கிறீர்கள். இந்த விளையாட்டில் நீங்கள் எடுக்கும் கார்டுகளால் என்ன நடக்கிறது என்றால், உங்கள் செயல்களின் தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு விருந்து நடக்கும் போது அல்லது பிறகு நாம் அந்த பயன்படுத்தும் தட்டுகளை எங்கே போகிறது, அவை எப்படி குப்பை மேடுகளை அடைத்து உலக வெப்பமயமாவதற்கு காரணமாகிறது என்பதை புரியாமல் தூக்கி எறிந்து விடலாம். நெட் ஜீரோ கிளப்புடன் சேர்ந்து செய்யும் விஷயம் என்னவென்றால், நம்முடைய செயல்களின் விளைவுகளை நமக்கு புரிய வைக்கிறது. மேலும் நம்மால் எப்படி அறிவுடன் முடிவெடுத்து நம்மையும் நம்மை சுற்றியுள்ள உலகையும் ஒரு நிலையான வாழ்க்கை முறைக்கு வழிநடத்தலாம் என்பதை காட்டுகிறது.
இந்த விளையாட்டுகளை வடிவமைத்த போது எங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் விளையாடும் போது மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறேன். விரைவில் பல வகைகள் வெளிவரும், அவற்றையும் நீங்கள் ரசிப்பீர்கள், நெட் ஜீரோ பற்றி கற்றுக்கொள்வீர்கள்.